அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார், வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டி அவர் 12:30 மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், வேணும், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் 12:30 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அவர் போகல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராரு. அவர் முன்னால் யாருமே இல்லை, எந்த டிராஃபிக்குமே இல்லை. நினச்சிருந்தா சரன்னு வேகமாக போயிருக்கலாம், அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம், அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. இப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அன்றைக்கி என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவொடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் துடைக்கலனா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை துடைச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் குண்டை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது? அவர் அங்கே வந்து எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா? உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள், அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனும் அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு.